Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா simplification topicல previous year question தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் first time நம்மளுடைய YouTube channel பார்க்கறீங்க அப்படினா நம்மளுடைய channel subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய bell icon-உம் click பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். First கணக்கு பாருங்க. சுருக்குக. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7 3/10. இது வந்து கலப்பு பின்னமா இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 பெருக்கல் 7 எத்தனை 70. 70 + 3 எத்தனை 73. 73/10 எழுதிக்கலாம். பிளஸ் இதையும் அதே மாதிரி 21 பெருக்கல் -10 + 7. இது பண்ண என்ன வரும், -217/21. அடுத்த ஸ்டெப்ல இந்த ரெண்டையும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது 73 பெருக்கல் 21 நமக்கு என்ன கிடைக்கும்னா 1533. இங்க மைனஸ் அடையாளம் இருக்கு. -10 பெருக்கல் 217 எவ்வளோனா 2170 டிவைடட் பை 10 பெருக்கல் 21 எத்தனை கிடைக்கும் 210. அடுத்தது இங்க என்ன இருக்கு 1533 மைனஸ் 2170. இது வந்து நம்ம கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 637. பெரிய எண் பக்கத்துல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு, அப்படில மைனஸ் பண்ணணும். டிவைடட் பை 210. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கலப்பு பின்னமா எழுதிக்கலாம். 210 3 7. 210 3ஆல பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் 630 வருமா. இங்க 637 இருக்கிறதுனால மேல +7 போட்டிருக்கோம். இந்த மைனஸ் அடையாளத்தை இந்த 3 பக்கத்துல போட்டுக்கணும். ஆன்சர் வந்து -3 7/210. ஆப்ஷன் ஏ. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த நம்பர் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ x -968 வகுத்தல் 79 பெருக்கல் 4 = 512. இந்த நம்பர் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் தான் இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4 நம்பர்ல ஏதோ ஒன்று தான் இந்த இடத்துல வரும். சரியா, x -968 வகுத்தல் 79 இருக்கிறத நம்ம கீழே போட்டுருவோம். இப்போ பை 79 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பெருக்கல் 4 இருக்கு. இந்த பெருக்கல் 4 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் 4ஆ மாறும். அப்போ 512/4. இந்த அடி கொடுத்தா என்ன வரும், ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 மீதி இங்க 1 இருக்கும். 7 நாள் 8 மீதி இங்க 3 இருக்கும். 8 நாள் 32. அப்போ 128 வருமா. x -968/79 = 128. இந்த 79 இங்க வகுத்தல்ல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் பெருக்கலா மாறும். அப்ப x -968 = 128 பெருக்கல் 79. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் 128 79. 9 எத்தனை 72. 72ல இங்க 2 பேரும் மீதி 7 இருக்கும். 9 18. 18 7 எத்தனை 25க்கு 5 இங்க இருக்கும். மீதி 2 இங்க இருக்கும். 9 9 2 11. அடுத்தது 8 7 56.
56க்கு 6 இங்கே போயிடும், மீதி 5 இருக்கும். 7 14, 14 5 எத்தனை 19க்கு 9, மீதி 1 இருக்கும். 1 7 + 1 8. இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? 10,112 கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த -968 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இந்த பக்கம் வரும்போது இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ +968. இது கூட நம்ம 968 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 8 2 10க்கு 0, மீதி 1, 6 7 8, 0 மீதி 1 இங்கே இருக்கும். எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 11,080. இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு என்னது? 11,080. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது மூன்றாவது கணக்கு, மதிப்பு காண்க. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் √383 + √302 மைனஸ் √164 + √28 மைனஸ் √9. இந்த மாதிரி கணக்குக்கு ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரூட் கண்டுபிடிச்சிட்டு வரணும். இப்போ √9 இருக்குது. √9ஓட வேல்யூ என்னது? 3. அப்போ 383 + √9 வந்து என்னது? 3. √9 மதிப்பு 3. அப்போ இங்கே 28 மைனஸ் 3 வருது. அடுத்த ஸ்டெப்ல இங்க என்ன இருக்கு? லாஸ்ட் √28 மைனஸ் 3ன்னு இருக்கு. 28ல 3 போனா எத்தனை வரும்? 25 வரும். அப்போ இங்க என்ன வரும்னா √25 வரும். அடுத்தது √25க்கான வேல்யூ என்னது? 5. அப்போ அடுத்தது √25 இருக்க இடத்துல நம்ம 5 போடணும். √25ஓட வேல்யூ என்னது? 5. இங்க பிளஸ் இருக்கிறதுனால +5. இங்க லாஸ்ட் என்ன இருக்கு? 164 + 5 இருக்கு. 164ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 169. 169க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 13. மைனஸ் என்னது? 169உடைய ரூட் வேல்யூ என்னது? 13. இங்க இருக்கு 302 மைனஸ் 13. 302ல இருந்து 13 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 289. அடுத்த ஸ்டெப்ல 289க்கு ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். 389. 289உடைய ரூட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 17. அடுத்தது இந்த ரெண்டையும் கூட்டிட வேண்டியதான். 383ஐயும் 17ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 400. 400 நம்ம ரூட் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 20 வரும். அப்போ ஆன்சர் வந்து 20. இதையே நம்ம ஷார்ட்கட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கணக்குல ஃபர்ஸ்ட் எண் முதல் எண்ணுக்கு அடுத்து பிளஸ் சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா
இந்த முதல் எண்ணுக்கு அடுத்து என்ன ரூட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 383 ரூட் 383 இருக்கு. இதுக்கு அடுத்த ரூட் என்னது? ரூட் 400 வரும். இந்த ரூட் 400ஓட வேல்யூ என்னது? 20. அப்போ ஆன்சர் வந்து 20. எப்படி ஈஸியாகவும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 4வது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க கணக்குல? 1.45 b/q வடிவில் மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1.45 இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இடம் இருக்கு? 2 இடம் இருக்கு. இது வந்து தசம வடிவத்துல இருக்கு. இது நம்ம முழு என்ன மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கனால இதை வந்து நம்ம 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்குனா புள்ளி வந்து கேன்சல் ஆகி முழு மதிப்பெண் 145 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 100ஆல பெருக்கிருக்கோம். அதனால இதே எண்ணால நம்ம வகுக்கணும். 100 - 1 145. 100ல 1 போனா எத்தனை? 99. இப்போ நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைச்சிருக்கா? இதுதான் ஆன்சரா அப்படின்னு கேட்டா இது கிடையாது. இப்போ புள்ளிக்கு முன்னாடி 0 இருந்ததுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளிக்கு முன்னாடி இருக்க நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும். 145 - 1 டிவைடட் பை 99. 145ல 1 போனா எத்தனை? 144 டிவைடட் பை 99. இது ரெண்டையும் அடி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 அடி கொடுத்தா 9 9 9 மீதிங்க எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 6 54 16/11. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 5வது கணக்கு. மதிப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? கணக்கு எடுத்து எழுதிப்போம். கியூப் ரூட் -121 + கியூப் ரூட் -61 + கியூப் ரூட் -26 + கியூப் ரூட் -1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்குல லாஸ்ட் இருந்து பார்க்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? -1. -1க்கு கியூப் ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். கியூப் ரூட்னா எத்தனை? -1னா -1 பெருக்கல் -1. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது வந்து +1 மாறிடும். ஆனா இங்க கேட்டிருக்கிறது கியூப் ரூட். அப்போ 3 டைம் வந்து -1 பெருக்கணும்னா -1 +1 மாறிடும். பெருக்கல் இங்க ஒரு -1. அப்போ இந்த ரெண்டு பெருக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். அப்போ -1க்கு கியூப் ரூட் எத்தனை? -1. இதுல நமக்கு என்ன கிடைக்கும்? -1. அடுத்தது இங்க லாஸ்ட்ல என்ன இருக்கு? -26 -1 இருக்கு. இந்த ரெண்டுலயுமே என்னதான் இருக்கு? மைனஸ் தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -27 கிடைக்கும். கியூப் ரூட் -27. அடுத்தது -27க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா -3 கிடைக்கும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எத்தனை? 3 9 9 3 27. இங்க மைனஸ் இருக்கனால -27னா -3. -3 -27க்கு கியூப் ரூட் எடுத்தா -3.
அடுத்தது இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது, -61 -3 ரெண்டுலேயுமே மைனஸ் அடையாளம் தான் இருக்குது. அப்போ நம்ம கூட்டணும். கூட்டும்போது என்ன வரும், -64. அடுத்தது இங்கே என்ன இருக்கு, -64. 64க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 4 வரும். மைனஸ் இருக்கிறதுனால -4. அடுத்தது இங்கே என்னலாம் இருக்கு, லாஸ்டாட்டு -121 -4 இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், கியூப் ரூட் -125. 125 கியூப் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். இந்த மைனஸ் இருக்கிறதுனால இங்கே என்னது, -5. ஆன்சர் வந்து -5, ஆப்ஷன் பி. அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. சுருக்குக. 1 ஹெக்டேர் ஈஸ்ட் 150 மீட்டர் ஸ்கொயர். 1 ஹெக்டேர் அப்படின்னா எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹெக்டேர் வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்க 1 ஹெக்டேர் அப்படிங்கிற இடத்துல நம்ம எவ்வளோ போடணும்னா 10,000. இங்க மீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க, இங்க ஹெக்டேர்ல கொடுத்துருக்காங்க. அதனால இதையும் நம்ம மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றி அதுக்கப்புறமா ரெண்டுக்கும் வந்து நம்ம ரெண்டையும் வந்து நம்ம சுருக்கணும். அப்போ 1 ஹெக்டேர்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர் ஸ்கொயர். இந்த ரெண்டையும் நம்ம சுருக்கணும். நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். இது 5ஆல் அடி கொடுத்தோம்னா இங்க 3 5 15. இது 5ஆல் அடி கொடுத்தோம்னா 2 10 2 0 என்ன கிடைக்குது, 200:3. இதுதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது 7வது கணக்கு பாருங்க. இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 57 - 42. ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். இங்கே வெளியில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ இந்த மைனஸை கொண்டு நம்ம உள்ளே பெருக்கும்போது இங்கே என்ன வரும், -20. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை கொண்டு இதை பெருக்கும்போது மைனஸும் மைனஸும் என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் எக்ஸ். இங்கே என்ன இருக்குது, 176 வகுத்தல் ப்ராக்கெட்டுக்குள்ளே 8/2 இருக்குது. 8/2 நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அப்போ 176 வகுத்தல் 4. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இங்கே என்ன இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே 37 - 20 இருக்குது. 37லேருந்து 20 போனால் மீதி நமக்கு என்ன கிடைக்கும், 17. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால -17 ப்ளஸ் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 176 வகுத்தல் 4. 176 4ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நாள் 4 நன்னாங்க 16, மீதி இங்கே 1 இருக்கும், நன்னாங்க 16. அப்போ என்ன கிடைக்குது, 44 கிடைக்குது. 57. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், இங்கே 42 - 17 இருக்குது. 42லேருந்து 17 கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 25. முன்னாடி மைனஸ் அடியாலம் இருக்கனால இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். -25 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. அடுத்து இங்கே 57 - 25 இருக்குது. 57ல் 25 போனால் நமக்கு மீதி என்ன இருக்கும், 32. 32 ப்ளஸ் எக்ஸ்
ஈக்குவல் டு 44. இப்போ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸின் மதிப்பு தான் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 32 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து ப்ளஸ் 32 இருக்குது. இது வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 32 மாறும். 44 மைனஸ் 32 எவ்வளோனா 12. இப்போ எக்ஸோட வேல்யூ 12. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 8வது கணக்கு. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சுருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, √48 மைனஸ் 3 √108 √48 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 16 பெருக்கல் 3ன்னு எழுதிக்கலாம். 16 3 பெருக்குனா நமக்கு 48 கிடைக்கும். இங்கே எதுக்காக 16 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து ரூட் அவுட் வெளில எடுக்கும் போது நமக்கு 4 கிடைக்கும். நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து இருக்க மாதிரி அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கணும். -3. அதே மாதிரி 108 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 36 பெருக்கல் 3 +2 √27. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 9 பெருக்கல் 3 எழுதிக்கலாம். √9 நம்ம ரூட்லேருந்து வெளில எடுக்கும் போது நமக்கு 3 கிடைக்கும். 9 பெருக்கல் 3 வந்து 27 ப்ளஸ் 192. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 64 பெருக்கல் 3ன்னு எழுதிக்கலாம். √16க்கு வேல்யூ வந்து 4. இங்கே வந்து பெருக்கல் 3 இருக்குது. அப்போ இந்த 3 வந்து நம்ம ரூட் எடுக்க முடியாததுனால ரூட்டுக்குள்ளேயே 3 போட்டுக்கலாம். -3 பெருக்கல் இங்கே 36 நம்ம ரூட் அவுட்டு வெளில எடுத்தோம், நமக்கு என்ன கிடைக்கும் 6. 6 6 36 பெருக்கல் √3 ப்ளஸ் 2 பெருக்கல் √9. இதை வந்து நம்ம ரூட் அவுட்டு வெளில எடுத்தால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3. இப்போ 3 பெருக்கல் √3 ப்ளஸ் √64. இதை நம்ம ரூட் அவுட்டு வெளில எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 8. √64ஓட வேல்யூ 8. இப்போ 8 பெருக்கல் √3. அடுத்த ஸ்டெப்பில் 4 √3 மைனஸ் இந்த 3 பெருக்கல் 6. இந்த 2 பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்கும் 18. அப்போ -18 √3. அதே மாதிரி இங்கேயும் 2 பெருக்கல் 3 எத்தனை 6 6 √3 ப்ளஸ் 8 √3. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இந்த 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 4 6 10 இங்கே 8 18. அப்போ 18 √3. இங்கே வந்து -18 √3 ப்ளஸ் 18 √3 மைனஸ் 18 √3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 0. அடுத்தது 9வது கணக்கு. ஃபஸ்ட்டு கணக்கெடுத்து எழுதிப்போம். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 அடுக்கு 3, இதனுடைய அடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க -2 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ரெண்டையும் பெருக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த பவரில் இருக்கிறத நான் என்ன செய்யணும், நம்ம பெருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் 3 அடுக்கு இங்கே 3 பெருக்கல் -2 எத்தனை வரும் -6. 3 அடுக்கு -6 பெருக்கல் இந்த ரெண்டையும் பெருக்குனா 2 பெருக்கல் -3. இதுவும் எத்தனை வரும் -6 டிவைடட் பை கீழேயும் அதே மாதிரி தான் இந்த அடுக்கை வந்து என்ன செய்யணும் பெருக்கணும். அப்போ 2 அடுக்கு -8 பெருக்கல் 3 அடுக்கு -4 பெருக்கல் இங்கே என்ன இருக்கு 4 இருக்கு. இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 2 ஸ்கொயர் ஹோல் பவர் -2. இந்த அடுக்கில் இருக்க -2வை இதில் எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டையும் பெருக்கணும், இந்த 2 அடுக்கையும் பெருக்கணும். அப்போ வந்து 3 அடுக்கு -6
பெருக்கல் 2 மைனஸ் 6 டிவைடட் பை 2 மைனஸ் 8 பெருக்கல் 3 மைனஸ் 4 பெருக்கல் 2 இத்தனை 5 இருக்குன்னா மைனஸ் 4. அடுத்த ஸ்டெப்பில் அடிமானம் வந்து ஒரே அடிமானம் இருக்கிறதெல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 6 இங்கே 3 மைனஸ் 4 இருக்குது. அப்போ இந்த மைனஸ் 3 மைனஸ் 4 நம்ம மேலே கொண்டு போவோம். மைனஸ் 6 இந்த 3 மைனஸ் 4 வந்து மேலே வரும். இந்த மைனஸ் 4 மேலே வரும்போது ப்ளஸ் 4 மாறும். டிவைட் பை இங்கே 2 மைனஸ் 6 இருக்குது. அதே மாதிரி கீழே 2 மைனஸ் 8 2 மைனஸ் 4 இருக்குது. அப்போ இந்த 2 மைனஸ் 6ங்கிறத கீழே கொண்டு வருவோம். கீழே கொண்டு வரும்போது மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 6 மாறும். இங்கே இருக்க மைனஸ் 8 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் 4 அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 3 மைனஸ் 6 ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ இது மைனஸ் 6 ப்ளஸ் 4 எத்தனை வரும்? மைனஸ் 2. 3 மைனஸ் 2. அதே மாதிரி இங்கே 2 எத்தனை இருக்குது? ப்ளஸ் 6 மைனஸ் 8 மைனஸ் 4 இருக்குது. மைனஸ் 8 மைனஸ் 4 எத்தனை வரும்? மைனஸ் 12 வரும். இங்கே ஏற்கனவே ப்ளஸ் 6 இருக்குது. அப்போ ப்ளஸ் 6 மைனஸ் 12 எத்தனை வரும்? மைனஸ் 6. அடுத்தது இங்கே 3 மைனஸ் 2 இருக்குது. கீழே 2 மைனஸ் 6 இருக்குது. இதை வந்து நம்ம அப்படி தலைகீழ் எழுதுவோம். இது மேலேயும் இது கீழே எழுதுவோம். அப்போ 2 6 டிவைடட் பை மேலே போகும்போது இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகிரும். மேலே போகும்போது ப்ளஸ் 6 மாறும். அதே மாதிரி 3 மைனஸ் 2 வந்து கீழே வரும்போது 3 2 மாறும். இப்போ என்ன இருக்குது? 2 6 இருக்குது. 2 6 என்ன வரும்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும்? 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 எத்தனை? 64 டிவைடட் பை 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா என்னது? 3 பெருக்கல் 3 3 ஸ்கொயர் எத்தனை? 9 64 பை 9. இங்கே ஆப்ஷனில் எப்படி இருக்குது? கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ நம்ம இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றும் போது 7 9 எத்தனை? 63. இங்கே 64 இருக்குது. அப்போ இங்கே மேலே எத்தனை வரும்? 1. ஆன்சர் 7 1 பை 9 ஆப்ஷன் சி. அடுத்தது 10வது கணக்கு சுருக்குக. ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்து எழுதிப்போம். இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய சின்ன ப்ராக்கெட் இதில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத சால்வ் பண்ணணும். இது எப்படி இருக்குது? கலப்பு பின்னமாக இருக்குது. இதை நார்மலாக மாற்றும் போது எப்படி பண்ணணும்? 2 4 ப்ளஸ் 1 எத்தனை? 5 5 பை 2 மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1 பை 6. அடுத்தது இந்த 4 6 இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 4 6 2ஆல் போட்டால் 2 4 3 2 6. இந்த பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2 4 4 12. அப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னது? 12.
இப்போ இந்த இடத்துல 4 இருக்கு. அப்போ இங்கே எல்சிஎம் 12 வரணும்னா இது எதால பெருக்கணும்னா 3ஆல பெருக்கணும். அப்போ கீழே 3ஆல பெருக்குனா மேலேயும் 3ஆல பெருக்கணும். அப்போ இங்கே என்ன வரும் 3. அதே மாதிரி இங்கே 12 வரணும்னா 2ஆல பெருக்கணும். மேலேயும் 2ஆல பெருக்கணும் எத்தனை வரும் 2. இதை பாருங்க இங்க என்ன இருக்கு 3 - 2 இருக்கு. 3ல 2 போனா எத்தனை கிடைக்கும் 1. இப்போ 1/12. அடுத்த ஸ்டெப்பு அடுத்தது இங்க என்ன இருக்கு 5/2 - 1/12. இதுல இந்த 2 12 இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் 2 12. எத்தனை வரும் 12 வரும். எல்சிஎம் 12. இங்க இதுல கீழே எத்தனை இருக்கு 2 இருக்கு. அப்போ 12 வரணும்னா எத்தனையால பெருக்கணும் 6ஆல பெருக்கணும். அப்போ மேலேயும் 6ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 30 மைனஸ் இங்க ஏற்கனவே 12 இருக்கு. அப்போ இதை வந்து எத்தனை 1ஆல பெருக்கினா போதும். அப்போ மேலேயும் 1ஆல பெருக்கும் போது -1 பெருக்கல் 1 எத்தனை -1. இதுல என்ன இருக்கு பெருக்கல் இருக்கு. 30 - 1 எத்தனை 29. 29/12. இங்க என்ன இருக்கு -1/2 பெருக்கல் 29/12. இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும் -29/24. அடுத்த ஸ்டெப்ல இது வந்து கலப்பு பின்னமா இருக்கு. எத்தனை 1 1/4 இருக்கு. இதை மாற்றும் போது எப்படி எழுதலாம் 1 நாள் 4 + 1 எத்தனை 5 5/4 -29/24 எழுதலாமா. அடுத்தது 4 24 இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்தா என்ன கிடைக்கும்னா 4 24. 2ஆல போட்டா என்ன வரும் 2 4 இங்க 12 வரும். மறுபடியும் ஒரு 2 போட்டோம்னா இங்க 1 இங்க 6. 2 4 4 6 எத்தனை 6 4 24. அப்ப எல்சிஎம் எத்தனை கிடைக்குது 24. இங்க ஃபர்ஸ்ட் உள்ளதுல கிளை எத்தனை இருக்கு 4 இருக்கு. அப்ப 24 வரணும்னா எத்தனையால பெருக்கணும் 6ஆல பெருக்கணும். அப்ப மேலேயும் 6ஆல பெருக்கும் போது 5 எத்தனை 30 மைனஸ் இங்க ஏற்கனவே 24 தான் இருக்கு. அப்ப 24 வரணும்னா 1ஆல பெருக்கினா போதும் -29. -30 - 29 என்ன வரும் 1 1/24. அடுத்தது அடுத்த ஸ்டெப்ல இதை வந்து கலப்பினமா இருக்கிறத நம்ம நார்மல் ஆக்கணும். அப்போ 3 எத்தனை 12 12 + 1 எத்தனை 13 13/4. அடுத்தது இங்க என்ன இருக்கு வகுத்தல் இருக்கு. வகுத்தல் 1/24 இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பெருக்கலா மாற்றி இந்த 1/24 அப்படி தலைகீழா போடணும். அப்போ 24/1 வரும். இப்போ இதை நம்ம அடி கொடுத்தோம்னா 1 நாள் 4 6 நாள் 24.
மீதி என்ன இருக்கு? 13 பெருக்கல் 6. 13ஐயும் 6ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 78. ஆன்சர் 78. ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.